நீட் தேர்வில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 1337 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ள நிலையில் உண்மை நிலவரம் என்ன? இந்த மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்குமா என்பது குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். நீட் தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டன. தமிழகத்தில் தேர்வு எழுதிய 1,14,000 மாணவர்களில் 45,336 மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு விவரத்தை சிபிஎஸ்இ வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு பிரத்யேகமாக பயிற்சி அளிக்கப்பட்டது. பல்வேறு கட்டங்களாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களில் இறுதியாக ஒரு 4,000 மாணவர்களுக்கு மேலும் ஒரு கூடுதல் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த மாணவர்கள் 1,337 பேர் இந்த தேர்வில் தகுதி பெற்றிருக்கிறார்கள், தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், சாதனை படைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தமிழக அரசு தெரிவிக்கிறது. நேற்று சட்டசபையில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இந்த விவரத்தை வெளியிட்டார். அதேபோன்று செய்தியாளர்களிடம் தனியாக பேசும்போதும் 1337 மாணவர்கள் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் நீட் தேர்வில் சாதனை படைத்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை வெளியிட்டார். உண்மை நிலவரம் என்ன? அதாவது இந்த நீட் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண் சிபிஎஸ்இ வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் எஸ்சி, எஸ்டி மற்றும் பிசி மாணவர்களுக்கான கட் ஆஃப் என்பது 96 மதிப்பெண்களாக இருக்கிறது. ஓபன் கேட்டகரிக்கான அந்த கட் ஆஃப் என்பது 119 மதிப்பெண்களாக இருக்கிறது. எனவே 720 மதிப்பெண்களுக்கு குறைந்தபட்சமாக 96 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுடைய கட் ஆஃப் தான் ஒட்டுமொத்தமாக 96 மற்றும் அதுக்கு மேல அதிகமாக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை தான் இந்த 45,000 மாணவர்கள் என்ற விவரம் வெளிவந்திருக்கிறது. எனவே இந்த அரசு பள்ளிகளில் படித்து நீட் தேர்வு எழுதிய 1337 மாணவர்களுடைய ஒவ்வொருவருடைய மதிப்பெண்கள் விவரத்தை தமிழக அரசு வெளியிடவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த மாணவர்கள் அனைவரும் சாதனை படைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறது. இதுகுறித்து நாம் மருத்துவ கல்வி வட்டாரங்களில் விசாரித்த போது இந்த குறைந்தபட்ச மதிப்பெண்களை தான் இந்த மாணவர்கள் பெற்றிருக்கிறார்களே தவிர இவர்களுக்கு மருத்துவம் இடம் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அதிகபட்ச மதிப்பெண்களை வாங்கியவர்களுக்கு மருத்துவ படிப்புகளில் இடம் கிடைக்கும் என்பது மட்டும்தான் உண்மை. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சங்கரன்.